ஒன்றிய அரசே வெளியிடக்கூடிய எல்லா தரவரிசையும் எல்லா புள்ளி விவரங்களையும் நம்ம தமிழ்நாடு தான் முதன்மையிடத்தை மீண்டும் மீண்டும் பிடிச்சிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? நம்முடைய திறமையான நிர்வாகம். இத்தனை இடர்பாடுகளை நீங்க உருவாக்கும் போதே நாங்க இவ்வளவு சிறப்பா செயல்படுறோம்னா, எங்களை வஞ்சிக்காம தமிழ்நாட்டுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய நிதியை கொடுத்தா, எங்க உரிமைகளை தடையிடாம இருந்தா எங்களால இன்னும் பல மடங்கு சிறப்பாக செயல்பட முடியும். நீங்க ஏற்படுத்துகிற தடைகளை எல்லாம் ஒவ்வொன்றா சட்டபூர்வமா உடைச்செறிவோம். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டை எல்லா துறைகளிலும் நம்பர் 1 மாநிலமாக மாற்றுவதற்கு நாங்கள் உழைச்சு கொண்டேதான் இருப்போம். இதனாலதான் தமிழ்நாடு மட்டும் எப்படி தனித்துவமா இருக்கலாம்னு நீங்க நினைச்சு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்றாரு, நாங்க 2026 நாங்க தான் ஆட்சி அமைப்போம் நாடாளுமன்றத்தில் பேசுறாரு. தமிழ்நாட்டுக்கு அதையே சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நான் அவருக்கு சவாலா ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. அப்படி ஒரு தனி குணம், ஒரு தனித்தன்மை கொண்டவங்க நாங்க. மற்ற மாநிலங்களில் போய் அங்க உள்ள கட்சிகளை உடைச்சு ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க பார்முலா எங்க தமிழ்நாட்டில் வேலைக்காகாது. நீங்க ஏமாற வேண்டாம். 2026 திராவிட மாடல் ஆட்சி தான். எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இங்க இருக்கக்கூடிய சிலரை மிரட்டி கூட்டணி வச்சுட்டு நீங்க ஜெயிக்க முடியுமா? உங்க பரிவாரங்கள் எல்லோரையும் சேர்த்துக்கிட்டு வாங்க, நீங்க ஒரு கை பார்ப்போம்.